பார்த்து வாசுகி பாம்பு கக்குன பவளத்து மேல உன் கழுத்துல இருக்கிற காப்பு மாலையையும் நொச்சி மாலையையும் கழட்டி அது மேல மஞ்சள் துணியையும் சாணத்தையும் அந்த பவளத்து மேல போடணும். அப்படி போட்டா அதோட ஒளி மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நாகமணியை கையில எடுத்து வாசுகி பாம்பு எல்லையை விட்டு வெளியே வந்துடணும். அந்த பவளத்தோட வெளிச்சம் மறைஞ்சதும் ரொம்ப உக்கிரமா வாசுகி பாம்பு திரும்ப அதோட இடத்தை தேடி வரும். அப்ப நீ அங்க இருக்கவே கூடாது. சித்தப்பா, துர்கா அந்த பவளத்தை எடுக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அவளுக்கு உதவி செய்யறேன்னு கோயிலுக்குள்ள போக கூடாது. நம்மளோட கவனத்தை திசை திருப்ப நாகமலையில நடந்த மாதிரியே இங்கேயும் நடக்கலாம். அப்படி நீங்க ஏதாவது துர்காவோட சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஆபத்துன்னு உள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற வாசுகி பாம்ப நாம தொந்தரவு பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறம் அதோட உக்கிரம் இன்னும் அதிகமாயிடும். அதனாலதான் நீங்களும் நானும் அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது சித்தப்பா. துர்கா, வாசுகி பாம்பு பவளத்தை கக்குற வரைக்கும் நாம அங்கேயே காத்திருக்கணும். அது போற வழியில நம்ம குறுக்க நிக்க கூடாது. சரியா வாசுகி பாம்பு பவளத்தை கக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போய் நாகாத்தம்மனை கும்பிட்டுட்டு மறுபடியும் 10 நிமிஷத்துல திரும்பி வந்து அந்த பவளத்தை எடுத்து தன்னோட வாய்க்குள்ள முழுங்கிடும். அந்த 10 நிமிஷம் வரைக்கும் தான் நீ அந்த பவளக்கல்லை எடுக்கணும். கௌரி, நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். துர்கா, ஏய் உட்காரு உட்காருன்றல. கால் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல துர்கா. என்ன ஆச்சு? இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? தெரியல சின்னையா. இதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப அழுது இருக்கேன். ஆனா இப்போ முதல் முறையா மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கனால அழுக வருது. நீ என்னவோ சொல்ல வரேன்னு தெரியுது. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ப்ளீஸ் புரியுற மாதிரி சொல்ல. கழுகு மலைக்கு போய் அந்த பவளத்தை எடுக்கும் போது என்னோட உயிரே போனாலும் போகலாம். இதுதான் நான் உங்களை பார்த்து பேசுற கடைசி தடவையா கூட இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க என் மேல காட்டுற அன்பு என்னை இப்படி அழ வச்சிருச்சு சின்னையா. எனக்கு இது போதும். துர்கா, என்ன ஆச்சு? ஏன் அழறன்னு கேட்டேன். நீ பதில் எதுவும் சொல்லாம ஏதோ கற்பனை உலகத்துக்கு போயிட்ட. அது ஒண்ணும் இல்ல சின்னையா. நான் வரதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. நான் எப்போ உங்க வாழ்க்கைக்கு வந்தனோ அப்ப இருந்து உங்களோட நிம்மதி எல்லாமே போயிருச்சு. அத நினைச்சு பார்த்தேன். அதனாலதான் என்ன அறியாம அழுக வந்துருச்சு. துர்கா, நீ இப்ப சொன்ன டயலாக நான் உன்னை பார்த்து சொல்லணும். நான் வரதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல நீ கௌரியோட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்த. எப்ப நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்தனோ அப்புறம்தான் உன்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. கரெக்டா? இந்த டைம்ல நான் என்னோட ஈகோ விட்டு உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன மன்னிச்சிடு துர்கா. ஐயோ சின்னையா, என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது. முதல்ல நீங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க. ஏய் இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். இல்ல விடு, நான் எடுத்துக்கிறேன். வை, 「 நான் ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிறேன்.  வை.                                                                                    நான் ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிறேன்.
கௌரி சாப்பிடலையா? ஆமா, நல்லா தூங்குறா. அப்புறம் உன் உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஆ, நான் பரவாயில்ல சின்னையா. கொஞ்சம் பெயின் இருக்கு. ம் சரி, அப்ப நீ போய் தூங்கு. துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? கௌரி, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இல்லாம இந்த உலகத்துல நீ தைரியமா வாழ கத்துக்கணும். இன்னொரு தடவை அப்படி பேசாத. உனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மாசன் யமன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் அம்மா முகத்தை நான் ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல. நான் ஒண்ணுதான் என் அம்மாவை பாக்குறேன். இப்ப ஒன்னா போற நாம திரும்ப வந்தா பவளத்தை எடுத்துட்டு ஒன்னாவே வருவோம். இல்லன்னா நாம 2 பேரும் அங்கேயே ஒன்னா செத்துருவோம். ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது துர்கா. அதனால இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத துர்கா. சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இங்கே நின்னுட்டீங்க? துர்கா, எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் சின்னையா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன் கழுத்துல இருக்கிற மாலைய கழட்டி என்கிட்ட கொடு. சித்தப்பா, பவளக்கல்லை எடுக்காம துர்கா கழுத்துல போட்டிருக்க அந்த 2 மாலையையும் கழட்டவே கூடாதுன்னு வேதவல்லி அம்மா சொல்லிருக்காங்க. ஏய்! எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்னாலதான் என்னோட துர்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை. உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு. ஏய்! சின்னையா, என்ன பண்றீங்க? சின்னையா, விடுங்க சின்னையா. சின்னையா, சின்னையா, விடுங்க. சின்னையா, சொன்னா கேளுங்க, விடுங்க சின்னையா. சின்னையா, விடுங்க. சித்தப்பா. சின்னையா. தொடாத, தொடாத. சின்னையா. ஐயோ. ஐயா ஐயா எந்திரிங்க, உங்களுக்கு என்னாச்சு?
ஐயா ஐயா எழுந்துருங்க ஐயா. ஏன் இப்படி சுருண்டு விழுந்து துடிக்கிறீங்க? ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்திரிங்க ஐயா. உச்சாயி, அந்த துர்காவையும் கௌரியையும் கழுகு மலைக்கு போக விடாம தடுக்க அசோக்கோட உருவத்துல உருமாறி போய் அவங்களோட கவனத்தை திசை திருப்ப பார்த்தேன். ஆனா நான் நினைச்சதை விட இப்ப பல மடங்கு சக்தியோட அந்த துர்கா இருக்கா. அவ கழுத்துல இருந்து அந்த மாலையை கலற்ற வரைக்கும் அவ பக்கத்திலேயோ இல்ல அந்த கௌரி பக்கத்திலேயோ நாம நெருங்க கூட முடியாது. காலன் ஐயா, பவள மாலையை எடுக்காம அந்த துர்காவையும் கௌரியையும் நாம தடுக்கணும்னா நீங்க இப்பவே தண்டையாகம் நடத்தி ஆகணும். அதை நடத்தி நிறைவேறாத ஆத்மாவோட துஷ்ட சக்திய அவங்களுக்கு எதிரா நீங்க தூண்டி விடணும். அப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் அங்க அவங்களுக்கு ஏதாவது தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். உச்சாயி, நீ சொல்றது சரிதான். தண்டக யாகத்தை நான் ஆரம்பிச்சா மட்டும்தான் அவங்க 2 பேருடைய ஆட்டமும் அடங்கி மறுபடியும் இந்த காலனுடைய ஆட்டம் தொடங்கும். கௌரி, சின்னைய உருவத்துல இப்ப வந்தது யாரு? வந்தது சின்னையா இல்லனா அப்ப அவருக்கு என்னாச்சு? ஐயோ சின்னையா. துர்கா, பதட்டு படாத. சித்தப்பா அங்க வராரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நாகமலையை தாண்டி கழுகு மலைக்கு போறதுக்குள்ள இந்த மாதிரி துஷ்ட சக்தி அதோட மாய மந்திரத்தை பயன்படுத்தி நம்மள திசை திருப்ப பார்க்கும். அதான் இப்போ உன் கண் முன்னாடி நடந்துச்சு. என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுற? ஏ கௌரி, ஏன் உன் சித்தி அழுதுட்டு இருக்கா? என்ன ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன், இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. என் பேச்ச யாராவது கேட்டீங்களா? இப்ப பாரு, நீங்க சொல்ற எதையுமே என்னால நம்பவே முடியல. நம்மள சுத்தி எல்லாமே ஏதோ மர்ம மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது நாம? சித்தப்பா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. உங்க உருவத்துல யார் வந்தாலும் எங்களை ஏமாத்தவே முடியாது. என்ன சொல்ற கௌரி? நம்ம மலைக்கு போற வழியில நம்ம கிட்ட பேசுறது நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இரு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. சித்தப்பா, கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க. துர்கா, இதுக்கப்புறம் அடுத்துதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சித்தப்பா உருவத்துல யாரு வந்தாலும் முதல்ல இந்த மாசாணியம்மா கயிறு இருக்கான்னு பாரு. அது அவரு கையில இருந்துச்சுன்னா அது நல்ல சக்தி, இல்லைன்னா அது கெட்ட சக்தி. புரிஞ்சுதா? சரி, வாங்க போலாம். எங்க வந்தீங்க? எந்த வழியா வந்தீங்களோ அந்த வழியா திரும்பி போயிடுங்க. கழுகுமலை எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேணாம்.
இங்கிருந்து போயிடுங்க. ஐயா, எங்க சூழ்நிலை உங்களுக்கு புரியல. நாங்க கழுகு மலைக்குள்ள போனாதான் எங்க பூஜையே முழுமையடையும். நீங்கள் வந்த காரணமும் நான் அறியேன், வளர்ந்த காரணமும் நான் அறியேன், வாழும் காரணமும் நான் அறியேன், சேரும் இடமும் நான் அறியேன், சேரும் காலமும் தூரமும் நான் அறியேன். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நாக பஞ்சமி அன்னைக்கு கழுகுமலை எல்லைக்குள்ள நுழைஞ்ச யாரும் திரும்பி வந்ததில்லை. நாக பஞ்சமி அன்னைக்கு ராகு, கேது, தட்சகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன், நாகேஸ்வரர் எல்லாரும் வாசுகியோட தலைமையில ஆழ்ந்த தவத்தில் இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சு அவங்கள இடையூறு செஞ்சா சூழ்ச்சி யுத்தம் புரிஞ்சு வாசுகி பாம்போட விஷப்பரிச்சைக்கு ஆளாக வேண்டி இருக்கும். சாதாரண நாகத்தோட சக்தி பிரயோகம் 1 மடங்கு வீரியம்னா வாசுகியோட விஷப்பரிச்ச பிரயோகம் 1000 மடங்கு சக்தியோட ரொம்ப உக்கிரமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா வந்த வழியா போயிடுங்க. உங்க உயிரை காவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கழுகுமலைக்கு போங்க. யாரோட விதிய யாரு மாத்த முடியும்? எல்லாம் அம்மன் செயல். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா வந்த வழியே திரும்பி போயிடுங்க. விதியை யாரால மாத்த முடியாது. நான் சொல்றத கேட்கலன்னா உங்க தலையெழுத்து அவ்வளவுதான். இங்க பாரு துர்கா, எனக்கு என்னமோ அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கழுகுமலைக்கு போறது தப்பா தெரியுது. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. வாங்க நம்ம அப்படியே போயிடலாம். கழுகு மலைக்கு மட்டும் போகலனா இந்த பூஜை முழுமையாகாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாயிடும். துர்கா, நான் செத்து பொழைச்சு வந்தவன். அதனால ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். மத்தது எது நம்மளை விட்டு போனாலும் திரும்ப வந்துடும். ஆனா போனா நம்மளை விட்டு வராதது உயிர் மட்டும்தான். அதனால்தான் நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சித்தப்பா, நீங்க பதட்டு படாதீங்க. கழுகு மலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். இத பத்தி ஏற்கனவே வேதவல்லி அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. கௌரி, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. அம்மா, என்னம்மா அது? சொல்லுங்கம்மா. அவங்க உங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டது எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படியே தான் பத்திரமா இருக்கு. வேணும்னு தேடி போனாலும் இல்ல வேணாம்னு ஒதுங்கி போனாலும் என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி நீ கழுகுமலை போகணும்னு விதி இருந்துச்சுன்னா அதையும் யாராலையும் மாத்த முடியாது. அதே நேரத்துல நீ அங்க போய் சேரக்கூடாதுன்னு விதி இருந்துச்சுன்னா அதையும் யாராலையும் மாத்த முடியாது. அம்மா, அப்போ நாங்க நாகமலையை கடந்து கழுகு மலைக்கு போக முடியாதா? உன்னை விழ வைக்கிறதுக்கு 1000 பேர் முயற்சி பண்ணாலும் உன்னை வாழ வைக்க அந்த மாசாணி அம்மா இருக்கா. அதனால எல்லா பாரத்தையும் தூக்கி அவ மேல போட்டுட்டு உன்னோட வேலைகளை நீ ஆரம்பி. வாழ்க்கையில அனுபவம் தருகின்ற புத்திய எப்பவுமே அறிவு கொடுப்பதில்ல. நீ கழுகுமலைக்கு போறத நினைச்சு கலங்கி நிக்காத. ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிற உன்னுடைய எண்ணமும் செயலும் சுத்தமா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையா கூட வரும். அம்மா, நாகமலையை தாண்டி கழுகு மலைக்கு போறப்ப என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும்? நாகமலையை தாண்டி கழுகுமலைக்கு போகும்போது பல சங்கடங்களை நீ சந்திக்க வேண்டி வரும். கழுகுமலையை பாதுகாக்கிறது வாசுகி அம்மன். பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் தவம் செய்யறதுக்கும் பாதாள நாகங்களும் நினைச்ச உருவத்தை மாத்திக்கிற இச்சாதிரி நாகங்களும் கடவுளை நோக்கி தவம் செய்யறதுக்கான ரொம்ப ஆபத்தான மயான அமைதியான இடம்தான் கழுகுமலை. நாகப்பஞ்சமி அப்போ நினைச்ச உருவத்தை மாத்திக்கிற
இச்சாதாரி நாகத்தோட அட்டூழியமும் துஷ்ட பிசாசுகளோட தொந்தரவும் கழுகுமலை எல்லைய சுத்தி நடமாடிக்கிட்டே இருக்கும். அதனால 5 தலை உருவத்தோட இருக்கிற அந்த வாசுகி பாம்பு அம்மனை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது தவம் செய்யறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சூலத்துக்கு முன்னாடி பவளமணியை கக்கிட்டு சிவலிங்கம் மேல ஏறி கடுமையான தவத்துல இருக்கும். இந்த கலியுகத்துல இருக்கிற 9 ரத்னங்களை விட புனிதமானது வாசுகி பாம்போட பவளமணி. சுவாதி நட்சத்திரத்துல வருண பகவான் மழையா பெய்யும் போது வாசுகி பாம்போட வாயில விழக்கூடிய மழை துளிதான் பவளமணியா மாறும். பல 100 வருஷமா உயிர் வாழ்ற வாசுகி பாம்போட இனத்துக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பெருமை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கௌரி, தப்பி தவறி கூட எந்த காரணத்தை கொண்டும் அந்த வாசுகி பாம்போட தவத்தை கலைச்சிராம அதை தொந்தரவு செய்யாம அந்த பவளமணிய துர்கா எடுத்து உன்னோட கையில ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது நீ இழந்த சக்தி எல்லாத்தையும் மறுபடியும் பெறுவேங்கிறது உன்னோட ஜாதகத்துல எழுதப்பட்ட விதி. ஒருவேளை தவத்துல இருக்கிற அந்த வாசுகி பாம்புக்கு துர்காவால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா அந்த வாசுகி பாம்போட சர்ப்ப தோஷத்துக்கு அவ ஆளாயிடுவா.